தள்ளுபடி, அத்தனை பேரும் அல்லும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜன் இருக்கிறார். வாருங்களோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய சமீப கால செயல்பாடுகளை எப்படி சார் பாக்குறீங்க? நல்லா நிறைய இடங்கள்ல போய் ஆய்வு செய்யறாரு, மெட்ரோல பயணிக்கிறாரு, ரொம்ப கவர்மெண்ட் விவகாரங்கள்ல ரொம்ப இன்வால்மெண்டா செயல்பட்டு இருக்காரு. எப்படி இருக்கு? ஏறக்குறைய 3 மாத காலம் முடிய போகிறது. தாவேகா கவர்மெண்டோட செயல்பாடு எப்படி இருக்கு? ரீல்ஸ் போடுறதுக்கு எப்ப என்னென்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் எல்லாம் அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. வேற ஒன்றும் இல்லை. மெட்ரோவை போய் பாக்குறது, இவர் கட்டின மெட்ரோவா? அது திமுக அரசு கட்டின மெட்ரோ. இவர் கட்டின மெட்ரோவா? மக்களை போய் சந்திக்கிறது, இதெல்லாம் எங்க ஆக்சுவல் செயல்பாடுன்னா எப்படி இருக்கணும்? ஜூன் 12 திறக்க வேண்டிய தண்ணி திறக்கல. ஜூன் மாசம் வர வேண்டிய தண்ணீர் மேட்டூர்ல அணையில திறந்து வரல. ஜூலை மாசம் வரல. விவசாயிகள் அங்க வாடிக்கொண்டிருக்கிறார்கள், டெல்டா விவசாயிகள். அவர்களுக்கு எந்த விதமான தீர்வு கிடைக்கல. இதுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடைக்கல. இப்ப டிஎம் அண்ட் எம்சிஹெச்சுக்குரிய 151 இடங்களை சரண்டர் பண்ணியிருக்கு இந்த பிஜேபியுடைய பிராக்சி அரசு, மிஸ்டர் ஜோசப் விஜய் அரசு. அப்ப இந்த அரசு எப்படிப்பட்ட செயல்பாடுகளை இவர்கள் செய்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு ரீல்ஸ் எடுப்பதற்கு தேவையான டெய்லி வெளிப்புற காட்சி, உள்புற காட்சி படப்பிடிப்பு, வெளிப்புற காட்சி படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி இந்த விஜயனுடைய அரசு, மிஸ்டர் ஜோசப்பினுடைய அரசு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுக்குதா அப்படின்னா இட் இஸ் அ டோட்டல் ஃபெயிலியர். ஒட்டுமொத்தமா பிஜேபி டேக் ஓவர் பண்ணி இங்க பிஜேபியினுடைய கொள்கைகள் இங்கு தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கவர்னர் மூலமாக உயர்கல்வித்துறை சீரழிந்து கிடக்கிறது, பள்ளிக்கல்வித்துறை சீரழிந்து கிடக்கிறது, மின்சாரத்துறை நாறி கொண்டிருக்கிறது, போக்குவரத்து துறை பல்லிழித்து கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு சீரழிவு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எதையுமே கட்டுப்படுத்த முடியாமல் மிஸ்டர் ஜோசப் சிக்கி திணறி திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வேலையில அதை காப்பாற்றுவதற்காக மெட்ரோல போறது, மெட்ரோல பயணிக்கிறது, அப்புறம் மெட்ரோ மேம்பாலத்தை பார்வையிடுறது, வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டை போய் பார்க்கறது, இதெல்லாம் பார்த்து ரீல்ஸ் எடுத்து ரூட் மாஃபியா மூலமா பரப்புறது, இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய இங்கு ஒழுங்கான நிர்வாகம் நடக்கிறதா என்றால் இல்லை. இந்த டாஸ்மார்க் முறைகேடு புகாரில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். அவருடைய மனுவை நீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்திருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? தள்ளுபடி செஞ்சா அரெஸ்ட் பண்ணுவாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? என்னத்த பாக்குறது? பாட்டிலுக்கு 10 ரூபான்னாங்க, இப்ப பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. 10 ரூபா 20 ரூபாய் ஆக்கிய சரித்திர சாதனை படைத்தவர் தான் மிஸ்டர் ஜோசப். பேட்டி கொடுத்திருக்காங்க சார். டாஸ்மாக் உரிமையாளர்கள்லாம் நாங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் விற்போம் அப்படின்ட்டு. அப்புறம் எப்படி 20 ரூபா வாங்குறாங்க? எம்ஆர்பி ரேட்டுக்கு விற்கணும்னா கூட எதுக்கு 20 ரூபா வாங்குறாங்க? என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க? 20 ரூபா வாங்குறதா டெய்லி நாருத, டெய்லி வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கான். இவன் பேட்டி கொடுத்தா போதுமா? அது 20 ரூபா வந்துட்டு இருக்காது. ஜஸ்டிஃபை பண்றாருல அந்த சாராய அமைச்சர். அவர் பேர் கூட நம்மளுக்கு தெரியல. சாராய அமைச்சர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் அதை ஜஸ்டிஃபை பண்றாருல. இப்ப அதை தனியாருக்கு விட போறாங்க, ரெஸ்டோ பார் கொண்டாடுறாங்க. எனவே இனிமேல் மது குடிப்பவர்களுக்கு ரெஸ்டோ பார் என்ற ஒரு நல்ல ஒரு அருமையான அமைப்பு உருவாக்கி தரப்படும். எனவே தாராளமாக அனைவரும் சென்று மது அருந்தலாம், இன்னும் பிரச்சனை கிடையாது. அது பிரைவேட்டுக்கு விட்டாச்சு அப்படின்னா பிரைவேட்ல கோடி கோடியா கொள்ளையடிக்கலாம். அந்த பணம் எல்லாம் இவங்களுக்கு டைரக்டா பிரைவேட் மூலமா சேரும். அவ்வளவுதான். கவர்மெண்ட் அதுல திவாலா, அவ்வளவுதான். இல்ல சார், இப்போ நிறைய இடங்கள்ல லஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, எல்லாம் சரியா நடக்குது அப்படின்றாங்க. விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு, அமைச்சர்களுக்கே உத்தரவு போட்டிருக்காரு, அமைச்சரவை மீட்டிங்ல ரொம்ப கடுமையா பேசியிருக்காரு, அதனால எல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க. உங்களுக்கு அப்படி எதுவும் தெரியலையா? என்னங்க, டெய்லி ஒரு அமைச்சர் லஞ்சத்துக்காக நிர்வாகிகளை மிரட்டுற ஆடியோ வந்துகிட்டு இருக்கு. இன்னும் லஞ்சம் குறைஞ்சிருச்சு. யாரை ஏமாத்துறீங்க? மகேஸ்வரின்னு ஒரு அமைச்சர், விருதுநகர் இருக்காரு அமைச்சர், சாத்தூர்ல இருந்து
வந்து இங்க வந்து உள்ள வந்தா நான் ஜட்டியோட அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவேன்னு சொல்லலையா அவங்க? லட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லலையா அவங்க? லட்டுன்னு என்னது? லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கறது தான் லட்டு கொடுக்கறதுன்னு அர்த்தம். ஸோ லட்டு கொடுத்து கான்ட்ராக்ட்ல கமிஷன் அடிக்கிறதுக்கு நீ வந்து ஓம் பாடுற விட்டு நீ வரக்கூடாது, ஏன் பாடுற விட்டு நான் வரக்கூடாதுன்ற மாதிரி அங்கே சண்டை நடத்திட்டு இருக்கு. ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும், மற்ற தொகுதி அமைப்பாளர்களுக்கும், மாவட்ட செயலாளர்களுக்கும், எம்எல்ஏக்களுக்கும், அமைச்சர்களுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன ஊழலற்ற அரசை நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க? இன்னும் பட்ஜெட்டே போடல, இன்னும் வந்து நிதி ஒதுக்கீடே செய்யப்படல. இப்ப என்ன ஊழல் நடந்துரும் சொல்லுங்க? இந்த நிலைமையிலே இவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு வருது அப்படின்னா, நீங்க பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு துறை வாரியா எல்லாத்துக்கும் அலாட்மெண்ட் பண்ணி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பிளான் பண்ணி, கடனை வாங்கி வருஷத்துக்கு 20,000 கோடி இப்ப வந்து பாருங்க, இது வரைக்கும் 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காப்புல மிஸ்டர் ஜோசப். ஸோ அப்ப இவர் வந்து இந்த 20,000 கோடி எதுக்கு வாங்கினாரு கடன் சொல்லுங்க பாப்போம். என்ன பெரிய புது திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு மிஸ்டர் ஜோசப்? இந்த 20,000 கோடி கடன் எங்க யார் தள்ள போய் விழுகுது சொல்லுங்க? சரி, இந்த சிடிஆர் நிர்மல்குமார்னு RSS காரர் ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த ஆளு டெய்லி வந்து மற்றவங்க மேல அவதூறு பேட்டி கொடுத்து விட்டுறாரு. ஸோ அவர் வந்து நாங்க வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி எடுக்கிறோம். அப்ப நாங்க டிஎன்பிஎஸ்சி மூலமா தான் வந்து நாங்க 14,000 போஸ்ட் 20,000 போஸ்ட்டை வந்து நாங்க ஃபில்அப் பண்ண போறோம்னு சொல்றேன். அப்ப கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி எடுத்தவனை தெருவில் விட்டுருவியா, இல்ல கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி உன் கட்சிக்காரனை எடுத்து அதை வந்து நீ பர்மனன்ட் பண்ணுவியா? என்ன பண்ண போற? என்ன புது ப்ராசஸ் நீ கொண்டு வந்திருக்க சொல்லு பார்ப்போம். மணல் கல்கோவாரி எல்லாத்தையும் ஓபன் பண்ணி விட்டு 25,000 கோடி மாசத்துக்கு வருமானம் 25,000 கோடி வருதுன்னு நக்கீரன் பிரகாஷ் வந்து குற்றச்சாட்டு சொன்னாரு. இன்னைக்கு மணல் குவாரி ஓபன் பண்றீங்க. ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு பாலிசி இருக்கா அவன்கிட்ட? மிஸ்டர் ஜோசப் வந்து ஏன் மலேசியால இருந்து மணலை இம்போர்ட் பண்ணக்கூடாது? ஏன் எல்லா காவேரி இருக்கக்கூடிய மணல் எல்லாம் வந்து உங்கள்கிட்ட அழுதுச்சா? நாங்க வந்து பூமிக்கு பாரமா இருக்கோம், வெயிட் அதிகமாயிட்டோம், எங்களை எல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து பெட்டிஷன் போட்டுச்சா? மணல் குவாரி எல்லாம் விட்டுருக்கீங்க. நீ சீடுத்தூர் ராஜபாளையத்து பகுதியில செங்கல் தொழிலாளர்கள் மணல் அள்ளுறதுக்கு இப்பயே லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் என்னாச்சு சொல்லுங்க. ஏன் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு வந்து 30 லட்சம் வாங்குறாருன்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்துச்சு, அந்த அம்மாவே நீக்கினீங்களே நீங்க. இப்ப இதெல்லாம் ஊழல்ல வராதா? ஊழல் டெய்லி தினமும் ஊழல் நடந்துட்டு இருக்கு. என்னமோ நீதியான நேர்மையான தூய சக்தி ஆட்சி கொடுக்குறாரு மிஸ்டர் ஜோசப் சொன்னாருன்னா அதை நம்புறதுக்கு மக்களை நான் முட்டாளா? மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் அந்த மனோன்மணியம் சுந்தரனார் அவர்கள் எழுதிய தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் 3ஆவதாக பட்டமளிப்பு விழாவில் இசைக்கப்பட்டிருக்கிறது. வந்தே மாதரம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவே முதல் முறை இப்படி நடப்பது ஒரு பல்கலைக்கழக நிகழ்ச்சியில். எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டு அரசு விழாவில் நாங்கள் வந்தே மாதரத்தை முதலாக பாட விட மாட்டோம், தமிழ் தாய் வாழ்த்துக்கு முதலிடம் கொடுப்போம் என்று நீட்டி முழங்கிய மிஸ்டர் ஆதவர்ஜுனா, மிஸ்டர் பட்டிமன்ற ராஜ்மோகன் போன்ற அமைச்சர்கள் எல்லாம் நீட்டி முழங்கினார்கள். அவர்கள் என்றைக்கு சட்டமன்றத்திலேயே வந்து பலிகடா தமிழ்நாட்டை, தமிழ் மரபை, தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டை இவர்கள் அடகு வைத்தார்களோ அன்றைக்கே இவர்கள் ஒட்டுமொத்தத்தையும் அடகு வைத்து விட்டார்கள். எனவே இது பிஜேபி அரசை நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? இது பிஜேபியுடைய பிராக்சி அரசை நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? அதுக்கு வாய்ப்பே இல்லை. எனவே வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியிலேயே இந்த கொடுமை அரங்கேறி இருக்கிறது. நாங்கள் எங்கள் கொள்கையில் தெளிவா இருக்கிறோம். நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கின்ற மாதிரி நட்டகல் இந்த நீங்க போட்டீங்கன்னா இடுகாட்டுல எல்லாம் போனீங்கன்னா நட்டகல் வச்சிருப்பான், கல்லை ஊண்டி வச்சிருப்பான். அந்த கல்லுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாங்க கொள்கையில உறுதியா இருக்கோம். உறுதியா இருந்துட்டு போ. அந்த கல்லுனால என்ன பிரயோஜனம்? நீ உறுதியா இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? அது கல்லு எப்படி இருக்கோ அப்படித்தான் அது. இந்த விவகாரத்துல உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த விழாவையே புறக்கணிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. தாவேக்காவும் முடிஞ்ச அளவுக்கு போராடுறதுன்றத நம்ம மறுக்க முடியுமா? என்ன போராட்டம்? என்னங்க போராட்டம்னா, நீ உன்னுடைய உரிமையை நிலைநாட்ட கூட உன்னால முடியல அப்படின்னா யாருக்கிட்ட போராடுறீங்க? இப்படித்தான் போடுவோம், இது எங்க விழா, இப்படித்தான் போடுவோம், தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடப்படும். அது சொல்றதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? தமிழ் தாய் வாழ்த்து தான் முதல்ல பாடப்படும் சொல்ல வேண்டியதுதானே? ஏன் சொல்ல முடியல? ஏன் அதை செயல்பாட்டு கொண்டு வர முடியல?
யாரை போய் கேட்பீங்க? யார்கிட்ட போய் கையெழுந்து நிற்பீங்க? கவர்னரை போய் கையெழுந்து நிற்பீங்களா? கவர்னர் உங்க பேச்ச கேட்பாரா? தமிழ்தாய் வாழ்த்தை நீங்க புறக்கணிச்சு வந்தே மாதத்தை பாட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இவர்கள் பிஜேபியினுடைய கொள்கைகளுக்கு தமிழ்நாட்டை விற்று விட்டார்கள். எனவே இவரிடம் எதிர்பார்ப்பது நமது அறியாமையின் விளைவாக இவரிடம் எதிர்பார்ப்பது தமிழக மக்களது அறியாமை. இவர்கள் என்ன செய்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு துதிபாடி கொண்டு இவர் போடக்கூடிய முதல்வர் டெய்லி அவுட்டோர் ஷூட்டிங் போவாரு. அதுல இருந்து வரக்கூடிய ரீல்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நிம்மதியா போக வேண்டியது. வைகோ அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் பங்கெடுப்பார் என்று கூறி இன்விடேஷன்ல பேரெல்லாம் போட்டு வெளியிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு விஜய் அவர்கள் வந்தா கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விடும் அப்படின்னு வைகோவை போய் வரவேணான்ட்டாராம். எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? இதை விட வைகோவை அவமானப்படுத்துறது வேற எதுவும் இருக்காது. வைகோ மாதிரியான ஒரு ஆளுகள்லாம் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து சென்று விட்டார்கள் என்பதற்கு இதை விட வேற எந்த விதமான சான்றும் இருக்காது. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா முதல்வர் ஜோசப் வைகோ ஒரு டேஸ்க் கூட மதிக்கலைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். முதல்வர் ஜோசப் வைகோவை ஒரு டேஸ்க்கு கூட மதிக்கல அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். வைகோ தன் நிலை பிறந்து கேவலப்பட்டு சின்னாபின்னமாகி தன் புத்தக வெளியீட்டு விழாவில் எக்ஸ்போஸ் ஆகி இன்றைக்கு அவரது கொள்கை நிர்வாணமாக இன்றைக்கு நிற்கிறார். அவ்வளவுதான். இல்ல சார், வைகோ அவர்கள் சொல்றாரு நான் தான் வரவேணான்றாரு. அவர் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கலாம்ல. சரி, நீங்க எதுக்கு நீங்க அழைப்பிதழ்ல பேர் போட்டீங்க. சரி, அழைப்பிதழ்ல பேர் போடும்போது உங்களுக்கு தெரியாத கூட்டம் வரும்னு? அழைப்பிதழ பேர் போடும்போது தெரியாத உங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும்னு? ஏங்க, உங்களுக்கு வரமாட்டேன்னு அவர் உங்க மூஞ்சில அடிச்சு சொல்லிட்டாரு. உங்களை ஒரு டேஸை கூட அவர் மதிக்கலைன்றது தெளிவா தெரியுது. இதுல கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலைன்ற மாதிரி வைகோ பேசுறத பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த அளவிற்கு நகைப்புக்குரிய ஒரு ஒரு பொருளாக மாறிவிட்டாரே என்று நினைக்கும் பொழுது உண்மையிலேயே வருத்தமாகத்தான் இருக்கிறது. சமீபத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை தாவேக அரசு மீது வைத்திருக்கிறார். அந்த அரசு, அந்த தாவேக அரசில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில் பங்கெடுத்திருக்கிறது, அரசில் பங்கெடுத்திருக்கிறது. பாஜக தான் தமிழ்நாட்டை மறைமுகமாக ஆளுகிறது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இவர் இப்ப சொல்றாரு. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இது ப்ராக்சி பிஜேபி கவர்மெண்ட். இப்ப சொல்றதா உங்களுக்கு தெரியுது. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இது ப்ராக்சி பிஜேபி கவர்மெண்ட் தான். தாவேக அரசு இஸ் நத்திங் பட் பிஜேபி கவர்மெண்ட் அப்படின்னு நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். எனவே ஆலூர் ஷானவாஸ் சொல்றதுல உண்மை 100% உண்மை இருக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. இல்ல, வழக்கமா ஒரு கூட்டணி கட்சிகள் அல்லது கூட்டணி அரசில் பங்கெடுத்திருக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னா அந்த கட்சியை காப்பாத்துவாங்க, பாதுகாப்பாங்க. நிறைய இடங்கள்ல தாவேகாவில் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விட்டு கொடுத்து பிடி கொடுக்காம ஒரு மாதிரி நெக்லெக்ட் பண்ணியே பேசுறத பார்க்க முடியுது. என்ன காரணம் சார்? காரணம் என்னன்னா, தாவேகா இவங்களை நம்பல, இவங்க தாவேகாவை நம்பல, அவ்வளவுதான். தாவேகா இவங்களை நம்பாம தான் அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை குதிரை பேரத்தின் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 7 பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 7 பேரோ 5 பேர் 7 5 12 பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டா எலெக்ஷனை வச்சு இவிஎம் மூலமா இன்னொருக்கா ஜெயிச்சிடலாம் என்ற ஒரு பகல் கனவை கண்டு கொண்டிருக்கிறார் திரு மிஸ்டர் ஜோசப். முதல்வர் மிஸ்டர் ஜோசப் பகல் கனவை கண்டு கொண்டிருக்கிறார். எனவே அவர்கள் இவர்களை நம்பவில்லை, எனவே இவர்களும் அவர்களை நம்பவில்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் மறுதேர்தல் இடைத்தேர்தல் நடந்தால் அந்த இடைத்தேர்தலில் 12 தொகுதிகள் ஜெயித்து விட்டால் காங்கிரஸ் உட்பட விசிகா, கம்யூனிஸ்ட், ஐஎம்எல் போன்ற அனைத்து கட்சிகளும் தீய சக்திகள் என்று இதே மிஸ்டர் ஜோசப்பால் முதுகில் குத்தப்பட்டு வெளியே அனுப்பப்படுவார்கள். இதை ஆதவர்னா கச்சிதமாக செய்து முடிப்பார். அவர்கள் மேல குற்றச்சாட்டை வைத்து கச்சிதமாக செய்து முடிப்பார். எனவே அவர்கள் இவர்களை நம்பவில்லை, இவர்கள் அவர்களை நம்பவில்லை, அவ்வளவுதான் சார். ஒரு பக்கம் இந்த மாதிரி விமர்சிக்கவும் செய்யறாங்க, இன்னொரு பக்கம் தாவேக அரசுக்கு 5 ஆண்டு காலமும் அது ஆட்சியை நிறைவு செய்வா ஆதரவு அளிப்போம்னு சொல்றாங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர்களுக்கு காண கிடைக்காத ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனவே அந்த வாய்ப்பை அவர்கள் மிஸ் பண்ண விரும்பவில்லை. எனவே அந்த வாய்ப்பு ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு தொடர வேண்டும்
என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அதை தாவேகா அரசு விரும்பவில்லை. எனவே தாவேகா வந்து குதிரை பேரத்தின் மூலமாக பேக்கப்பை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேக்கப்பை ரெடி பண்ணிட்டு ஒன்ஸ் அந்த பேக்கப் ரெடியான உடனே இவர்கள் மீது முதுகில் குத்தப்பட்டு இவர்கள் தீய சக்தி என்று அடையாளம் காட்டப்பட்டு வெளியே விரட்டப்படுவார்கள். எனவே அது வரைக்கும் வந்து இவங்களுடைய உதவி தேவை. எனவே அது வரைக்கும் இவர்கள் அவர்களை பொறுத்துக் கொள்வார்கள், இவர்கள் அவர்களை பொறுத்துக் கொள்வார்கள். இந்த இடத்துலதான் வந்து ஒரு இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்ற ஒரு ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கையில்லா தன்மை அவர்களது வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுகிறது. ஏனென்று சொன்னால் தாவேகா அரசு அப்படியே பிஜேபி அரசு போலவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பிஜேபி அரசு என்னென்ன வந்தால் என்னென்ன திட்டங்களை செய்யுமோ, என்னென்ன கொள்கைகளை நிறைவேற்றுமோ, அதை அப்படியே தாவேகாவினுடைய மிஸ்டர் ஜோசப் அரசு செயல்படுத்தி கொண்டு வருகிறது. எனவே அதை வந்து நீங்க இதை இவங்களால எதுக்கவும் முடியல, கூட்டணிக்குள்ள இருந்து மேனேஜ் பண்ணவும் முடியல, பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க.